விடியல் தரும் விளையாட்டு பலம். வெளியேதன விளையாட்டு வரத்தினோட உங்களை சந்திக்கிறோம். நேற்றைய தினம் இந்த வெற்றி மூலமாக டிக்கெட்டுகள் பெற்ற போட்டி பார்க்க சென்றவர்களுக்கு பயங்கர ஏமாற்றம். இதை விட பெரிய ஏமாற்றத்தை கண்டவர் இன்னும் ஒருவர் இருக்கிறார். உங்களை எல்லாரையும் விட நேற்றைய தினம் போட்டிக்கான டிக்கெட்டுகளை பார்க்க கொழும்பில் இடம்பெறுகின்ற போட்டி என்று தேடி தேடி திருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு முண்டியை எடுத்துக்கொண்டு விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் இடம்பெறவிருந்த இடம்பெற்ற இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச போட்டி பார்க்க போன நம்ம நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைத்தது. 6 ஓவர்களும் 2 பந்துகள், அதாவது 38 பந்துகள் மட்டுமே வீசப்பட்ட ஒரு போட்டியாக நேற்றைய போட்டி மழை காரணமாக கழுவப்பட்டது. எல்லோரையும் விட பெரிய ஏமாற்றம் கண்டவர் யார் என்று சொன்னால் வேறு யாருமல்ல, அறிமுக வீரர் சஜீவ வீரக்கோன். மிக நீண்ட காலம் காத்திருந்தார். அவருக்கு இப்பொழுது வயது 34 ஆகிறது. மிகச்சிறந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளர், இடதுகை சுழல் பந்து வீச்சாளர், முரளியோடு சேர்ந்து விளையாடி இருக்க வேண்டியவர் என்று சொல்லி நான் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தேன். அவருக்கு நேற்றைய தினம் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தனது போட்டி ஒன்றில் முதலாவது சர்வதேச போட்டி ஒன்றில் விளையாடுவதற்கு 900க்கும் மேற்பட்ட முதல் தர விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். மொத்தமாக அவர் நேற்றைய தினம் விளையாடிய போட்டியில் நாணய சுழற்சியில் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த விரும்பியது பாகிஸ்தானுக்கு ராசியான மைதானம். ஆனால் முதல் 2 விக்கெட்டுகளை அவர்கள் 12 ஓட்டங்களுக்குள் இழந்திருந்தார்கள். ஆனால் மழை வந்து கொட்டி முடித்திருந்தது. மாலிங் ஒரு விக்கெட்டையும் குலசேகர் ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தார்கள். எனவே இப்பொழுது தொடர்ந்து 1-1 சமநிலையில் உள்ளது. நாளை மறுதினம் அடுத்த போட்டி இடம்பெறவிருக்கின்றது. சனிக்கிழமை பார்க்கலாம். அந்த போட்டியாவது மழையினால் தொந்தரவில்லாமல் தொடருக்கான முடிவொன்றை தருவதற்கான போட்டியாக இடம்பெறுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபக்கம் நேற்றைய தினம் SLPL பற்றிய முழுமையான கருத்து முதலாவதாக வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த வருடம் வெளியிடப்பட்ட அதே கருத்துக்கள் போலத்தான் இந்த போட்டிகளானது கொழும்பிலும் பள்ளிக்கலையிலும் இடம்பெறவிருக்கிறது என்று நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். அணிகள் அறிவிக்கப்படுகின்றன. எல்லாம் சிங்கள மொழியிலே பெயரிடப்பட்ட மாகாண அணிகளாக இருக்கின்றன. மொத்தமாக 7 மாகாண அணிகள் இருக்க போகின்றன. பஸ்நாயகர மேல் மாகாண அணிக்கு திலகரட்ன டில்ஷான் கந்துரட் என்று சொல்லப்படுகின்ற மத்திய மாகாண அணிக்கு குமார் சங்கக்கார நகனஹீர் என்று சொல்லப்படுகின்ற வடக்கு அணிக்கு தலைமை தாங்க போனார். இல்லாவிட்ட கிழக்கு அணிக்கு தலைமை தாங்க போனார் சர்வதேச விளையாட்டு வீரர் ஒருவர். ருகுண என்று சொல்லப்படுகின்ற தென்மாகாண அணிக்கு லசித் மாலிங்க தலைமை தாங்க போகிறார். உத்தர என்று சொல்லப்படுகின்ற வடமாகாண அணிக்கு முத்தையா முரளிதரன் தலைமை தாங்க போகிறார். இதில் மட்டும் சில மாற்றங்கள் இருக்கின்றன. அதாவது தலைவர் கடந்த வருடம் அறிவிக்கப்பட்ட தலைவர்களிலிருந்து சில மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஊவா என்று சொல்லப்படுகின்ற ஊவா மாகாண அணிக்கு சர்வதேச விளையாட்டு வீரர் ஒருவர் இன்னும் பெயரிடப்படவில்லை. அவர்தான் தலைமை தாங்க போகிறார். வயம்பா என்று சொல்லப்படுகின்ற வடமேல் மாகாண அணிக்கு மஹேல ஜாவர்தன தலைமை தாங்க போகிறார். எனவே 7 மாகாண அணிகள். இதில் இந்தியாவின் அதே பிரான்சைஸ் முறைப்படி அனுசரணையாளர்கள் ஒரு அணியை பொறுப்படுத்த அவர்களது பெயரிலேயே தான் அணிகள் இயங்கும். 4 வெளிநாட்டு வீரர்கள் ஒரு போட்டியிலே விளையாடலாம். 5வதாக இன்னும் ஒரு வீரர் கட்டாயமாக இலங்கையின் 21 வயதுக்குட்பட்ட அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு வீரர் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடியே ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சமசர் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தினூடாகத்தான் இந்த போட்டிகள் நடத்தப்பட போகின்றன. மே மாதம் 5ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது என்பது குறித்து நாங்கள் சொல்லியிருந்தோம். எனவே ஏனைய விவரங்கள், அணிகளின் விவரங்கள் மற்றும் ஏலம் இல்லாவிட்டால் அணிகள் எடுக்கப்படுகின்ற விவரங்கள் ஆகியன அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அணியும் 18 வீரர்களை உள்ளடக்கும். அதுபோல எல்லா அணிகளையும் பொறுத்தவரையில் ஐகன் பிளே என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விளையாட்டு வீரரும் மற்றும் அதில் அதாவது இப்பொழுது அறிவிக்கப்படுகின்ற இந்த வீரர்கள் இவர்களை பொறுத்தவரையில் மஹேல ஜாவர்தன சங்கக்கார முரளி லசித் மாலிங்க போன்ற வீரர்களும் 2 வெளிநாட்டு வீரர்கள் அணித்தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக பாகிஸ்தானிய வீரர்களும் நியூசிலாந்து வீரர்களும் நிச்சயமாக இதில் அதிகமாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று கருதப்படுகிறது. மேலதிக விவரங்கள் கிடைக்க உங்களுக்கு அறிவிப்போம். அநேகமாக நாளை மறுதினம் அவதாரம் நேரம் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை நாங்கள் எடுத்துக் கொண்டு வந்து தர முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஏனைய விஷயங்களை பார்க்கலாம். முரளிதரன் முதல் தடவையாக பாய்ந்திருக்கின்றார் ஒரு தகவலின் அடிப்படையில். அவர் சொல்கின்றார், இப்பொழுது இங்கிலாந்தில் விளையாடப்படுகின்ற 2020 போட்டிகளானது மிக முக்கியமாக பழைய முறைப்படி நடந்து வருகின்றது. இதில் மாற்றங்கள் வர வேண்டும். புதிய தலைமுறையை கவர்கின்ற விதத்தில் இந்த போட்டிகள் இந்தியாவின் IPL போல, பங்களாதேஷின் BPL போல, ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீக் போல மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். முரளியை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் கிளாஸ்டர்ஷியா என்று சொல்லப்படுகின்ற அணிக்காக விளையாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பிரெண்ட்ஸ் லைவ் T20 என்று சொல்லப்படுகின்ற இந்த இங்கிலாந்து T20 தொடர்களை பொறுத்தவரையில். ஆனால் அவர் சொல்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கிலாந்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 40 வயதான முத்தையா முரளிதரன் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கொச்சி டஸ்கர்ஸ், சிட்டகாங் கிங்ஸ், கந்துரட்ட, லங்காஷியா மற்றும் வெலிங்டன் இப்படி பல அணிகளுக்காக 2020 போட்டிகளில் விளையாடியவர். அடுத்த வருடம் சில வேளைகளில் ஆஸ்திரேலிய பிக் பேஷ் லீகிலும் இவர் கலந்து கொள்ளலாம் என்ற பேச்சுக்கள் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது அவர் உத்தர அணிக்கு தலைமை தாங்க போகிறார், வடமாகாண அணிக்கு. இப்படியான உண்மையில் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். அதாவது தமிழ் பேசுவோர் அதிகம் சரிந்த ஒரு இடத்துக்கு தமிழ் பேசுகின்ற வீரர் ஒருவர் தலைமை தாங்க போகிறார் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்க போகிறது. இப்படி இருக்கும்போது முரளிதரன் சொல்லியிருக்கும் கருத்தை இங்கிலாந்து இனி கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நம்பி இருக்கலாம். நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டிகள் இங்கிலாந்தில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற T20 போட்டிகளை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஒரு போட்டியில் சரை பிராந்தியம் 17 ஓட்டங்களால் வெற்றி கிட்டியது. இதில் நேப்பியர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். எங்களுக்கு தெரிந்த வீரர்கள் சில பேரை பற்றி நாங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்குதானே. மறுபக்கம் சமசெட் பிராந்தியம் நேற்றைய தினம் ஒரிஷா பிராந்தியத்தை வெற்றி கொண்டது. லீவி உங்களை ஞாபகம் இருக்கலாம், தென்னாப்பிரிக்காவின் வேகமான T20 ஒருநாள் T20 போட்டியின் சாதனையை படைத்தவர். அவர் 69 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுபோல வாலர் 19 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மேக்ஸ் வாலர் சுழல் பந்து
வீச்சாளர். எனவே இவை நேற்றைய நாளில் மிக முக்கியமான விடயங்களாக அமைந்தன. மறுபக்கம் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவிலே எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க இருக்கின்றது உத்தியோகப்பற்ற 2020 தொடர். தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் பங்களாதேஷ் இது சர்வதேச போட்டிகளாக அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள் அல்ல. இதில் காயம் அடைந்திருக்கின்ற ஜொஹான் போத்தா அணியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். இதையடுத்து அவர் ஏபிடி வில்லியர்ஸும் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்தால் தான் ஜொஹான் போத்தாவுக்கு தலைமை பதவி வழங்கப்பட்டது. இப்பொழுது ஜொஹான் போத்தாவின் காயம் காரணமாக ஹாஷிம் அம்லா இந்த அணிக்கு தலைமை தாங்க போகிறார். இங்கிலாந்துக்கு இப்பொழுது தென்னாப்பிரிக்கா தொடர்ந்து மேற்கொள்ள போகிறது. இது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தரப்படுத்தல் போட்டிகளை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு தொடர் அமையும். காரணம் இங்கிலாந்து ஒரு புள்ளியால் வித்தியாசப்படுத்தி முதலாம் இடத்தில் இருக்கின்றது டெஸ்ட் தரப்படுத்தல்கள். இப்படி இருக்கிற நிலையில் ஜூலை மாதம் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த தொடருக்கு தென்னாப்பிரிக்கா அணி அறிவிக்கப்படுகின்றது. இந்த அணியானது நியூசிலாந்தோடு வெற்றி கொண்ட அதே அணி, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கிரீன் ஸ்மித்தின் தலைமையில் இந்த அணியை புறப்பட்டு செல்ல போன்றது. மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மறுபக்கம் இன்னும் ஒரு தென்னாப்பிரிக்கை பற்றிய செய்தி. ஹரூன் லோகாட் இவர் இந்த வருடத்தோடு விலகுகின்றார். ஐசிசியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பதவியில் இருந்து அவர் சொல்கின்றார், IPL கண்டு தனியான ஒரு காலகட்டம் ஒன்றை உருவாக்கும் எண்ணம் கிடையாது, அதற்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவு என்று சொல்லியிருக்கிறார். சச்சினை பற்றி ஒரு செய்தி. சச்சினை பற்றி செய்திகள் வந்தாலே ஒரு பக்கம் பரபரப்பு, ஒரு பக்கம் சர்ச்சை, ஒரு பக்கம் சாதனை, ஒரு பக்கம் விருது வந்து இருக்கும். அவருக்கு இன்னும் ஒரு விருது கிடைத்திருக்கிறது. இந்தியாவின் விஸ்டன் விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. இந்த வருடத்தில் அவர் 100வது சதத்தை பெற்று சாதனை படைத்திருந்தார். அதற்காக இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஸ்ரீசாந்த் ஒரு சர்ச்சை ஒன்று சிக்கியிருக்கிறார். அதை பார்ப்பதற்கு முதல் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டிகளின் முடிவுகளை பார்த்துவிட்டு வரலாம். நேற்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெற்றன. இதில் முதலாவது போட்டி போர்ச்சுகல் அணிக்கும் டென்மார்க் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது. பிரிவு பி போட்டி மிக விறுவிறுப்பாக இடம்பெற்ற இந்த போட்டியில் இடைவேளை நேரத்தில் போர்ச்சுகல் 2-1 முன்னிலையில் இருந்தது. டென்மார்க் விடாமல் போட்டியில் விட்டுக் கொடுக்காமல் விளையாடிக் கொண்டிருந்தது. அதிக நேரம் பந்துகள் டென்மார்க்கின் காலிலேயே இருந்தன என்பது கவனிக்கக்கூடியது. ஆனால் இறுதியில் போர்ச்சுகல் 3-2 வெற்றி கிட்டியது. முதலாவது கோல் பெப்பேயினால் பெற்றுக் கொள்ளப்பட்டது 24ஆம் நிமிடத்தில். அடுத்த கோலையும் போர்ச்சுகல் அணியின் போஸ்டிகா பெற்றுக் கொண்டார் 36ஆம் நிமிடத்தில். பிறகு டென்மார்க் பதிலளித்து பென்டன் மூலமாக 41ஆம் நிமிடத்தில் கோல் ஒன்றை பெற்றுக் கொண்டது. இடைவேளைக்கு பிறகு போட்டி முடிவடைய 10 நிமிடங்கள் இருக்கிற நிலையில் பென்டன் இன்னும் ஒரு அபாரமான கோல் ஒன்றை டென்மார்க்கு எடுத்துக் கொடுத்தார். இதோ போட்டி வெற்றி தோல்வியற்ற நிலையை அடைய போகின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது 18 வீரராக உள்ளே வந்த வரையலா ஒரு கோலை அடித்தார் 87ஆம் நிமிடத்தில். இதையடுத்து போட்டி இப்பொழுது போர்ச்சுகல் வசமாக இருக்கிறது. அடுத்த போட்டி மிக விறுவிறுப்பான போட்டியாக இருந்தது. முதல் போட்டியில் ஏற்கனவே போர்ச்சுகல் தோற்கடித்த ஜெர்மனி அணி இந்த தொடரை வெற்றி கொள்ள ஸ்பெயினுக்கு அடுத்தபடியாக கூடுதல் வாய்ப்புள்ள அணியாக கருதப்படுகின்ற அணி ஒல்லாந்து அணியை சந்தித்தது. இதில் மாரியோ கோமஸ் 2 கோல்களை அடித்திருந்தார் 24ஆம் 38ஆம் நிமிடத்தில். ஒல்லாந்து அணி சார்பாக ராபின் வான் பெர்சி 73ஆம் நிமிடத்தில் கோல் ஒன்றை பெற்றுக் கொண்டாலும் ஜெர்மனியின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஜெர்மனி 2-1 இந்த போட்டியில் வெற்றி கிட்டியது. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம், நேற்றைய தினம் இடம்பெற்ற 2 போட்டிகளை 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டுகளித்தார்கள். இதையடுத்து பிரிவு பியில் ஜெர்மனி இப்பொழுது முதலிடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுகிறது ஜெர்மனி என்று நாங்கள் உறுதியோட சொல்லலாம். 6 புள்ளிகள். போர்ச்சுகல் 3 புள்ளிகள், டென்மார்க் 3 புள்ளிகள். இப்பொழுது ஒல்லாந்து இன்னும் வெளியேறவில்லை. ஒல்லாந்துக்கு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு, அடுத்த போட்டியில் ஜெர்மனி அணியானது டென்மார்க் அணியை வெற்றி கொள்ள வேண்டும், ஒல்லாந்து அணியானது போர்ச்சுகலை வெற்றி கொள்ள வேண்டும். இப்படி வெற்றி கொண்டால் ஒல்லாந்து உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் மிக மயிரிடையில் இருக்கின்றன என்பது முக்கியமானது. இன்றைய தினம் பிரிவு சி போட்டிகள் 2 இடம்பெறவிருக்கின்றன. அந்த போட்டிகள் என்னென்ன போட்டிகள் என்றும் உங்களுக்கு சொல்லிவிடுவது பொருத்தமாக இருக்கும். இன்றைய தினம் இடம்பெறவிருக்கின்ற போட்டியில் முதலாவது போட்டி இத்தாலி அணி குரோஷியா அணியை சந்திக்கின்றது. மறுபக்கம் நடப்பு சாம்பியனான ஸ்பெயின் அணி அயர்லாந்து அணியை சந்திக்கின்றது இன்று நள்ளிரவு வேளையில் என்பது முக்கியமானது. நாங்கள் ஸ்ரீசாந்தை பற்றிய விஷயத்தை பார்ப்போம். ஸ்ரீசாந்த் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். இவர் பெங்களூரிலிருந்து டெல்லி நோக்கி பயணித்த விமானத்தில் இவர் அசிங்கமாக நடந்து கொண்டதாக, பணிப்பெண்ணோடு இவர் தகாத வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டதாக, அவர் சொன்ன விஷயங்களை கேட்கவில்லை என்றும், சக பயணிகளோடு முரண்பட்டுக் கொண்டதாகவும் சக பயணி டி ரவிச்சந்திரன் என்பவர் முறையீடு செய்திருக்கின்றார். ஆனால் ஸ்ரீசாந்திடம் இது பற்றி கேட்கப்பட்ட போது அவர் இதை மறுத்திருக்கின்றார். தன்னை பொறுத்தவரையில் தான் பொது இடங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தனக்கு தெரியும். இந்திய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தவர், எனவே தான் ஒரு நாளும் அவ்வாறு பொது இடங்களில் மோசமாக நடந்து கொண்டவர் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீசாந்த் பதிலளித்திருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டை ஸ்ரீசாந்த் மறுத்திருக்கின்றார். மேலும் விவரங்கள் உங்களுக்காக 7:50 விளையாட்டுதல் மூலமாக வரும். விடியல் தரும் விளையாட்டு பலம்.